Hi, நான் உங்கள் Chef Cheruba. இது TCDC Make it easy. Powered by Fortune Refined Sunflower Oil மற்றும் Ambrosia Honey. இன்னைக்கு நம்ம வாஹீசன் பண்ண ஃபாரஸ்ட் டெசர்ட் தான் ரீக்ரியேட் பண்ண போகிறோம். என்னமா பண்ணிருக்காங்க டே சீரியஸா கைக்கு வந்து தங்க காப்பு தாண்டா போடணும் அற்புதம் தங்க காப்பு இல்லையே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து caramelized white chocolate pastry cream பண்ண போகிறோம். அதுக்குள்ள ingredients பார்த்துடலாம். caramelized white chocolate ஒரு 60 grams, cornflour 15 gram, ஒரு full egg and 1 egg yolk, sugar 1 teaspoon, vanilla paste 1 drop, பால் 1 cup. அதுக்கு ஒரு பேனில் பால் ஊற்றிடலாம். 1 cup sugar போட்டுக்கலாம். half sugar ஆட் பண்ணலாம். இன்னொரு கிளாஸ் பவுலில் ஒரு ஹோல் எக் அண்ட் 1 egg yolk ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்மளோட பேலன்ஸ் சுகர் அண்ட் கார்ன்ஃப்ளவர் 15 கிராம், நம்ம எக் மிக்சரில் 1 ட்ராப் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளோட மில்க் பபிள் ஆன உடனே அது ஸ்லோவாக இந்த எக் மிக்சரில் ஆட் பண்ணலாம். எக் வந்து ஸ்க்ராம்பிள் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க எக் மிக்சர் அகெயின் ஸ்டவ்வில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவில் மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த மிக்சரில் நம்ம கேரமலைஸ் பண்ணி வச்சுருக்க ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணிடலாம். ஸோ அது இருக்கிற ஹீட்லேயே மெல்ட் ஆயிரும். ஸோ இந்த திக் மிக்சரை நம்ம சீவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மிக்சர் வந்து நல்லா சீவ் பண்ணிவிட்டு கூல் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம அடுத்தது நம்மளோட அந்த சாக்லேட் பார் பண்ணிடலாம். அதுக்கு டார்க் மெல்டட் சாக்லேட் எடுத்துக்கலாம். ஜிப்லாக் பேக்கில் இது ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரோல் மாதிரி பண்ணியாச்சு. இல்லை நம்ம டேப் ஒட்டி ஃப்ரீசருக்குள்ள ஒரு 5 minutes வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட சாக்லேட் பார்க் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக மெல்டட் சாக்லேட் ஒரு ப்ரஷ் வச்சு ஸ்ட்ரோக் பண்ண போகிறோம். அடுத்தது சாக்லேட் டிஸ்க் பண்ணிடலாம். சேம் மெல்டட் சாக்லேட் ஊற்றிக்கிட்டு கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். அண்ட் இது அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஸோ நம்மளோட சாக்லேட் டிஸ்க் ரெடி ஆயிடுச்சு, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது நம்மளோட பிஸ்தாஷியோ ஸ்பஞ்ச், அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஐசிங் சுகர் 50 கிராம், பால் 60 கிராம், பட்டர் 10 கிராம், மைதா 40 கிராம், pistachio powder 10 gram, baking powder and salt 1 pinch each. அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரே பவுலில் போட்டு பீட் பண்ணி அவனில் வைக்க போகிறோம். எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கலாம். பவுடர்ட் சுகர், ஐசிங் சுகர் 50 கிராம், மில்க், நெக்ஸ்ட் வந்து மைதா 40 கிராம், பேக்கிங் பவுடர் அண்ட் சால்ட் 1 pinch each. அப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க pistachio powder 10 கிராம் அண்ட் மெல்டட் பட்டர். இதெல்லாம் ஒரு ஹேண்ட் விஸ்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட கேக் பேட்டர் வந்து 2 பேட்டர்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து நம்ம அப்படியே பேக் பண்ண போகிறோம், ஒன்று வந்து நம்மளோட க்ரீன் ஃபுட் கலர் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். இந்த கேக் மிக்சர் வந்து மைக்ரோவேவில் ஒரு 40 seconds to 1 minute பேக் பண்ணிக்கலாம். ஸ்பாஞ்சும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்தது கேரமல் சாஸ், அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். சுகர் 1/2 cup, பட்டர் 1/4 cup அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 cup. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணலாம். அது ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1/2 சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நேச்சுரலாக சைடில் கேரமலைஸ் ஆகிறப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். சுகர் ப்ரௌன் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பேலன்ஸ் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் ஃபுல்லாக கேரமலைஸ் ஆகிடுச்சு. பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 cup அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 cup. நம்மளோட கேரமல் சாஸ் ஆயிடுச்சு. இது இன்னொரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது பிஸ்தாஷியோ கிரம்பிள், அதுக்குள்ள இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 20 கிராம் பிஸ்தாஷியோஸ், 15 கிராம் பட்டர், 5 கிராம் சர்க்கரை, 25 கிராம் மைதா. ஒரு பவுலில் 25 கிராம் மைதா எடுத்துக்கலாம். 20 கிராம் பிஸ்தாஷியோ பவுடர், சுகர் ஒரு 1/2 teaspoon, ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளோட அன்சால்டட் பட்டர் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு சாண்ட் டெக்ஸ்சருக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம இப்போ ஒரு பேனில் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டோஸ்ட் ஆகிடுச்சு, மைதா எல்லாமே குக் ஆகிடுச்சு. இதை நம்ம சைடில் எடுத்து வச்சுருக்கலாம். ஸோ அசம்பிள் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட கேரமலைஸ்ட் ஒயிட் சாக்லேட் பேஸ்ட்ரி க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். பேஸில் ஸ்பஞ்ச் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்மளோட டார்க் சாக்லேட் டிஸ்க் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் கொக்கோ பவுடர் டஸ்ட் பண்ண போகிறோம். அண்ட் இதுக்கு மேலே சாக்லேட் பார்க் அண்ட் ஃபார் டீட்டெயிலிங் பிஸ்தாஷியோ கிரம்பிள்
நம்மளோட க்ரீன் பிஸ்தாஷியோ ஸ்பஞ்ச், ஒயிட் பிஸ்தாஷியோ ஸ்பஞ்ச், ஃப்ரெஷ் சாப் பிஸ்தாஷியோஸ், கொஞ்சோண்டு நம்மளோட கேரமலைஸ்ட் பேஸ்ட்ரி க்ரீம். இதுக்கு மேலே கேரமல் சாஸ் ஊற்ற போகிறோம். நம்ம வாஹீசன் பண்ண ஃபாரஸ்ட் டெசர்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்கணுன்னா மீடியா மேசன்ஸ் கிச்சன் ஃபாலோ பண்ணுங்கள். இது TCDC Make It Easy, பவர்ட் பை ஃபார்ச்சூன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் மற்றும் ஆம்ப்ரோஷியா ஹனி.